வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 ட்ரேடிங் செஷனில் என்ன நடந்தது நம்ம நேற்று பார்த்தோன்னு பார்ப்போம். நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷன் போடலை. எப்போதுமே ஈவினிங் மார்க்கெட் இருக்கிற சமயத்தில் நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷன் போடுறது கிடையாது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்கள் என்ன நடந்ததுன்னா, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனது 187.6 பக்கமாக 192 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 186 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் ஒரு சைடாகவே ப்ரைஸ் மூவ் ஆகி 187 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் க்ளோசிங் சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக் இருக்கிற மாதிரி காமிக்குது. 189 வரைக்கும் போன மாதிரி அதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 186க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. கீழே ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர் சரிவு காரணமாக 182.2 அப்படின்ட்டு நம்ம அடுத்த டார்கெட்டை தொட்டு மார்க்கெட் வந்து இறுதியாக பார்த்திங்கன்னா இதுவும் மறுபடியும் க்ளோசிங் சமயத்தில் மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்பைக் கொடுத்த மாதிரி காமிக்குது. இதை நாங்கள் சார்ட்டில் ஏதாவது எரர் இருக்கா என்னன்றதையும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இறுதியாக 185 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் கடந்த 2 நாளும் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 84லேருந்து 85க்குள்ளே மறுபடியும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க ஐஎம்எக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 186 வரைக்கும் செல் பண்ணி 188 ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.